பெரும்பான்மையான சடங்குகளை காரணமே தெரியாமல் எதற்காக செய்கிறோம்? இந்த கதையை கேளுங்கள். முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒதுக்குப்புறமாக குருகுலம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அங்கு ஒரு வயதான குருவிடம் 20க்கும் மேற்பட்ட சீடர்கள் பாடம் பயின்று வந்தனர். மடைப்பள்ளியை ஒட்டி அமைந்திருந்த பாடசாலையில் ஒரு மாலை வேளையில் குருவும் சீடரும் தியானத்தில் மூழ்கியிருந்தனர். ஆழ்ந்த அமைதியில் எல்லோரும் கண் மூடியிருந்த வேளையில் திடீரென ஓர் அலறல் சத்தம் குருவிடம் இருந்து. சீடர்கள் திடுக்கிட்டு கண் விழித்த போது குருவின் மடி மீது ஏறி இறங்கி விளையாடி கொண்டிருந்தது ஒரு எலி. மறுநாளும் அதே போல் சில எலிகள் அங்குமிங்கும் ஓடி விளையாட சீடர்களின் கவனம் முற்றிலும் கலைந்தது. நாளுக்கு நாள் எலி தொல்லை அதிகரித்து கொண்டே செல்ல அவசர ஆலோசனையை கூட்டினார் குரு. பலவித கருத்துக்களை கேட்டு ஆராய்ந்த பின் எலிகளை பிடிக்கும் பொருட்டு பூனை ஒன்றை வளர்க்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது. எலிகளை ஒழித்து கட்டுவதற்கென்றே அழகிய வெள்ளை நிற பூனை ஒன்றை குருகுலத்திற்குள் சேர்த்தனர். எதிர்பார்த்தது போல ஒரே மாதத்தில் எலி தொல்லையும் முடிவுக்கு வந்தது. ஆனால் இங்கும் அங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்த பூனை இப்போது சீடர்களின் கவனச்சிதறலுக்கு காரணமாகி போனது. பூனையின் தொல்லையை முற்றிலும் தவிர்க்கும் பொருட்டு குரு ஒரு வழிமுறையை கூறினார். சீடர்களை, இனிமேல் அந்த பூனையை அருகில் உள்ள தூண் ஒன்றில் கட்டி வையுங்கள் என உத்தரவிட்டார். பூனை கட்டப்பட்டதும் குரு பாடத்தை தொடங்கினார். மறுநாளும் பூனையின் தொல்லை தொடர்ந்ததால் பாடத்தை தொடங்கும் முன்னர் பூனையை கட்டி வைப்பதும் பாடம் முடிந்ததும் அதை அவிழ்த்து விடுவதும் வழக்கமாகி போனது. சில காலம் கழிந்தது. அந்த வயதான குரு இறந்து போனார். அந்த குருகுலத்தின் தலைமை சீடன் குருவாக மாறினார். வழக்கம் போல பூனையை பிடித்து தூணில் கட்டிய பின்னரே பாடங்கள் கற்பிக்கப்பட்டது. ஒரு நாள் பாடம் தொடங்கும் நேரத்தில் அந்த தூணில் பூனை கட்டப்படாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் குரு. சீடர்களை அழைத்து, முட்டாள்களை, ஏன் இன்னமும் பூனையை கட்டவில்லை என்று கோபமாக கேட்டார். தயக்கத்துடன் முன் வந்து ஒரு சீடன், குருவே, அந்த பூனை இறந்து விட்டது என்றான். சினங்கொண்ட அந்த குரு, முட்டாள்களே, பூனையை தூணில் கட்டாமல் எப்படி பாடம் கற்பிப்பது? காலங்காலமாக நாம் கடைபிடித்து வந்ததை மறந்து விட்டீர்களா? உடனடியாக எங்கிருந்தேனும் வெள்ளை நிற பூனை ஒன்றை கொண்டு வந்து தூணில் கட்டுங்கள் என உத்தரவிட்டார். குருவின் ஆணையை பற்றி அதே போல வெள்ளை நிற பூனை ஒன்று கொண்டு வரப்பட்டது. தூணில் கட்டப்பட்டது. பாடம் கற்பிக்கப்பட்டது. காலங்கள் உருண்டோடியது. குருகுலத்தில் பல கிளைகள் தோன்றின. குருமார்கள் மாறின, சீடர்கள் மாறின, பூனைகளும் மாறின. ஆனால் பாடம் தொடங்கும் முன்பு வெள்ளை நிற பூனையை பிடித்து தூணில் கட்டும் சடங்கு மட்டும் மாறவில்லை. இதை போலதான் வெறும் சடங்குகளுக்காக மாறிப்போன நம்பிக்கைகள் பலவும் எந்த காரணத்திற்காக நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது என தெரியாமலே இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது.